உங்களுக்கு தெரியாம கடலுக்குள்ள ஒரு நாகரீகம் இருக்கு. அது தமிழரோடது. இதுதான் நம்ம வரலாற்றுல மறந்து போன பக்கம். நம்முடைய நாகரீகம் முழுக்க முழுக்க மறைந்து போனது. அந்த நாட்டு பெயர் குமரி கண்டம். இப்போ அது கடலுக்குள்ள இருக்கிறதுன்னு நம்புறாங்க. இது எப்போ நடந்தது தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மாபெரும் நிலச்சரிவு, பூமியின் வடிவம் மாறும் அளவுல ஒரு பேரழிவு. முழு நாடே கடலுக்குள் விழுந்துச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த தமிழ் நாகரீகம் தண்ணில கரைஞ்சிச்சு. ஆனா நம்ம நூல்கள் அதை மறக்கல. சங்க இலக்கியத்துல கூட அந்த நாட்டு கதைகள் இருக்கு. சிலர் சொல்றாங்க, அங்கதான் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாரோட வேறு இருக்கு. அங்க இருந்த லைப்ரரிகளை, யூனிவர்சிட்டிகளை இப்போ வரைக்கும் கடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த தேசத்துல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்துச்சுன்னு கூட சிலர் நம்புறாங்க. சப்மரீன்ல தான் கடலுக்குள்ள அந்த பாதிப்புகளை தேடுறாங்க. ஆனா இன்னும் நமக்கு முழு சான்று கிடைக்கல. இந்த கான்டினென்ட் பத்தி பண்டைய தமிழர்களும் மேற்கு விஞ்ஞானிகளும் கூட எழுதி வச்சிருக்காங்க. முதலா இதை பற்றி சொன்னது நம்ம தமிழர் தான். லிமூரியா கான்டினென்ட்னு லேட்டர் யூரோப்பியன் ரிசர்ச்சர்ஸ் சொன்னாங்க. அது தமிழ் லாங்குவேஜோட ஒரிஜின் ஸ்பாட்னு அவர்களுக்கே அதிர்ச்சியான மாதிரி இருந்துச்சு. இப்போ சேட்டலைட் இமேஜஸ்ல கூட இந்தியா, ஸ்ரீலங்கா, கன்னியாகுமரி, அண்டார்டிகா லைன்ல லேண்ட் டிப் தெரியுது. இந்த தகவல்களை கேட்டதும் பல விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் தமிழ் ஹிஸ்டரியை மீண்டும் படிக்க ஆரம்பிச்சாங்க. சிலர் சொல்றாங்க, குமரி கண்டம் தான் இந்தியாவின் அட்லாண்டிஸ். ஆனா இதெல்லாம் வரலாற்று புத்தகங்கள்லயே கிடைக்காதது ஏன்? அந்த மர்மம் இன்னும் நம்மளை விட்டு வெளியே வரல. இது உண்மையா இல்லையா? ஆனா ஒரே ஒரு சத்தியம் இருக்கு. தமிழன் வாழ்ந்ததோட மட்டுமல்ல, தலை நிமிர்ந்து முன்னாடி இருந்தான். கண்டிப்பா இந்த பூமியில நம்ம தாய்மொழிக்கு பெருமை சேர்த்த இடம்தான் குமரி கண்டம். அந்த இடம் மறைஞ்சிருந்தாலும் அதோட கதை நம்ம ரத்தத்துல நினைச்சாலும் ஓடுது. இந்தியாவின் மறைந்த வரலாற்றுக்கு உங்கள் காதலும் கனவுகளும் இருந்தா இந்தியா 360க்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.